வணக்கம். சார்லின் சாப்ளின் கிட்ட ஒரு நண்பர் போய் பேசினாருங்களாம். என்னுடைய மனைவி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. என் மனைவி மேல எனக்கு உயிரு. ஏதோ கோபதாபமா பேசிட்டேன். அதனால நானும் பேசுறத நிறுத்திட்டேன். ஒரு 4, 5 மாசமா நாங்க 2 பேருமே பேசுறது கிடையாது. குழந்தைங்களையும் நான் போய் பார்க்கறது கிடையாது. இப்ப எனக்கு என்ன மனக்கவலையா இருக்குன்னா, என்னுடைய மனைவி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிப்பாங்களோ, இல்ல என்ன மறந்துட்டாங்களோ, இந்த கவலை எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா என் மனைவிய நானு மனசார விரும்பிக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்ப வரைக்கும். ஆனா அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு மனதில்ல. இந்த கவலை மறுபடியும் மறுபடியும் என் மனச போட்டு குத்திக்கிட்டே இருக்கு. முள் குத்துற மாதிரி. என்னால முடியவே இல்லன்ட்டு பொலம்பி தள்ளிட்டாருங்களாம். இத கேட்ட சார்லி சாப்ளின் என்ன சொன்னாருன்னா, "நாளைக்கு இதனுடைய விடைய நான் சொல்றேன். 5 மணிக்கு என்னுடைய ஷோ நீங்க அவசியம் வந்துரணும். முன்னாடி சீட்ல உட்காரணும். நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பேன்" அப்படின்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட நண்பருக்கு எதுவும் புரியலையாம். சரி நாளைக்கு சாப்ளின் கூப்பிடுறாரே நம்ம போய் அட்டெண்ட் பண்ணுவோம்னு போனாருங்களாம். புரோகிராம் ஆரம்பிச்ச உடனே சாப்ளின் ஒரு ஜோக் சொன்னாருங்களாம். சபையில ஒருத்தர் விடாம அத்தன பேருமே குலுங்கி 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 சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க சாப்ளின் மறுபடியும் சொன்னாருங்களாம். அந்த சபையில இருக்கிற ஒரு 50% மக்கள் சிரிச்சாங்களாம். மீதி 50% சிரிக்கலைங்களாம். அதே ஜோக்க மறுபடியும் சொன்னாருங்களாம். ரொம்ப கொஞ்சம் பேரு தான் சிரிச்சாங்களாம். மீதி பேர் யாருமே சிரிக்கலைங்களாம். மறுபடியும் 4வது முறையும் சாப்ளின் அந்த ஜோக்க சொன்னாருங்களாம் சபையில. யாருமே சிரிக்கவே இல்லையாம். அத்தன மக்களும் குழம்பி போய், ஏன் சாப்ளின் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறாருன்னு அவரே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அரங்கம் அமைதியான உடனே சார்லி சாப்ளின் பேச ஆரம்பிச்சாருங்களாம். ஒரே ஜோக்க மறுபடியும் மறுபடியும் சொல்ற நேரத்துல யாருமே சிரிக்காம இருக்கிறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுடைய கவலைய மறுபடியும் மறுபடியும் நம்ம மனசுக்குள்ளார நெனச்சு நம்ம ஏன் தினம் அழுதுகிட்டே இருக்கணும்? அப்படின்னு கேட்டாருங்களாம். இத கேட்ட அரங்கம் மட்டும் இல்லங்க. சார்லி சாப்ளினுடைய நண்பரும் கை தட்டினாருங்களாம். அவருக்கு விடை கிடைச்சிருச்சுங்களாம். குட்டி கதையிலேருந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மனுஷனா பொறந்தா சுத்தி 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 பிரச்சனை. நம்ம சும்மா போனா கூட பின்னாடி இருக்கிறவன் நம்மள தொந்தரவு பண்ணுவான். இவ்ளோ பிரச்சனை நிறைந்த ஒரு மனித வாழ்க்கையில பிரச்சனைகளையே எந்நேரம் மனசுல நெனச்சு 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 நம்மளையே வருத்திக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மனிதன அத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கோங்க. அந்த நேரத்துல அதே பிரச்சனைகள பத்தி அவன் நெனச்சு நெனச்சு அவன் மனச வருத்திக்கிறத விட்டுட்டு, என்னனாலும் நடக்கட்டும். நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்வோம்டா. நம்ம உயிரோட தானே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு நெனைக்கணும். எத்தன பிரச்சனை நம்மள நோக்கி வந்தாலும், அந்த பிரச்சனை நம்மள ஆளுமை பண்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அத கண்டு நம்ம பயப்படவும் கூடாது. அத அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாதுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.